கட்ஸ் கிரேட் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஃபியட் புண்டோ. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2014 மாடல் MPFI இன்ஜின். இந்த வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட்னா ஒரு ஆக்சிலேஷன் தான் இன்ஜினில் ஆகல. அதுதான் இதோட ப்ராப்ளம். அதுதான் என்ன பார்க்க போகிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபியட் புண்டோ 1 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 40,000 ஓடி இருக்கு. இப்போ வண்டி பாருங்கள், ஓபிடி லைட்டும் பிளிங்க் ஆகுது. ஆக்சிலேட்டரும் பாருங்கள், சுத்தமாக ரெஸ்பான்சிபிள் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும்பொழுது ரூமோட எலக்ட்ரிக்கல் லைனை ஒரு வாட்டி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கேன் பண்ணுங்கள். ஸ்கேன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் ரூமை ஒரு வாட்டி ஒயரிங் சாக்கெட்லாம் அதே மாதிரி ஹார்ட்னஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கேன் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த ஒயரிங்கை செக் பண்ண பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதோட த்ராட்டில் பாடி லைன் தான். த்ராட்டில் பாடியோட லைன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரேட் பிட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு லைன் கட் ஆகும்போது என்ஜினில் கம்பெனியோட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட் மோடு வரும். லிஃப்ட் மோடுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடிங் பொசிஷன்லேயே வந்து நிற்கும். நீங்கள் இந்த பொசிஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் கியர்லேயே இல்லை செகண்ட் கியர் நியர்பை உங்களுக்கு மெக்கானிக் ஷெட்டோ இல்லைனா கம்பெனியோ எடுத்துன்னு போய் நீங்கள் விடுறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிம் மோடு வரும். இந்த வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லிம் மோடில் தான் இருக்குது. இப்போ இது ஒரு ஆக்சிலேட்டரும் ஆகலை. இப்போ இதுதான் நான் செக் பண்ண போகிறேன். இப்போ ஸ்கேன் டூலில் நான் செக் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், த்ராட்டிலோட பொசிஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளைண்ட் காமிக்குது. அது ஒரு சர்க்கியூட்டு தான். நான் திருப்பி எரேஸ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபால்ட்டு கூட எரேஸ் பண்ணதுக்கு அப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா த்ராட்டில் பொசிஷன் சென்சாரோட தான் காமிக்குது. இப்போ நான் அதோட சர்க்கியூட்டை இப்போ திருப்பி லைன் கொடுக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் பைட்டு தான். அது ஒரு எலி கடிச்சதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயர்லாம் கட் ஆயிருந்தது. இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம நாட்டில் மட்டும் கிடையாது, எல்லா நாட்டிலையும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்கு. ஒரு ரொம்ப நேரம் ஒரு வண்டி ஒரே இடத்துல ஸ்டே ஆகும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் பக்கத்துலயோ இல்ல ஒரு குப்பை இருக்கிற இடத்துலலாம் வந்து பாத்தீங்கன்னா நிறுத்துற நியர்பை வண்டிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரேட் பீட் வந்து அதிகமா இருக்கும். அடிக்கடி நீங்க வண்டியை வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெயின்டைன் பண்ணணும். மெயின்டைன் பண்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேனர் திறந்து ஒரு நாள் நீங்க தனியா நிறுத்தலாம். வீட்டுக்குள்ள நிக்கிற வண்டி தான் சொல்றேன். பேனர் திறந்து ஒரு நாள் நிறுத்தலாம். இல்ல டோருங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்பப்போ செக் பண்ணிட்டு வண்டிக்குள்ள சில நெட்டுங்க நம்மகிட்டயே வர வண்டிங்களா இருக்கு. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா கீழே ஒரு நெட்டு போட்டு கவர் பண்ணி வச்சிருந்தாங்க எலிலாம் ஏறதுக்கு. இல்லைன்னா இந்த ஒயரிங் ஹார்ட்னஸ் மேல நீங்க ஒரு ரேட் ஸ்ப்ரே கூட அடிக்கலாம். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த வைப்ரேஷன் ஒரு சின்ன மிஷின் கூட இருக்கு. இதெல்லாம் வாங்கி போடலாம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது. பர்மனன்ட் சொல்யூஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு மேஜர் கம்ப்ளைண்ட் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பர்மனன்ட் சொல்யூஷனும் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் யாரும் சொல்லவும் இல்லை. எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வரல. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மெயின்டெனன்ஸ்னால தான், ரேட் பீட்னால தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிறைய மேஜர் கம்ப்ளைண்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேட் பீட்னால தான் வரும். இப்போ இந்த வண்டியில இருக்கிற லைனை வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட் தான் வந்தது. இதோட லைனை சாக்கெட்டை நான் கொடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இதோட கலர் கோடு எல்லோல ஒரு ப்ளூ கலர் லைன் வரும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒயிட்ல ஒரு ரெட் கலர் லைன் வரும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கலர் கோடுக்கு நீங்க ஏத்த மாதிரி லைனை கொடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட் வந்து பாத்தீங்கன்னா சரியாயிடும். ஃப்ரெண்ட்ஸ், எலி ஏறோட மெயின் ரீசனே வந்து பாத்தீங்கன்னா வண்டியை கவர் போட்டு மூடுறது. சில வண்டியை வந்து பாத்தீங்கன்னா கவர் போட்டு மூடும்போது வந்து பாத்தீங்கன்னா எலி ஈஸியா உங்களுக்கு உள்ள வரும். அந்த வண்டியோட கம்பார்ட்மெண்ட் உள்ள ஏறும்போது வந்து பாத்தீங்கன்னா அது சும்மா இருக்கும்போது இந்த மாதிரிலாம் கடிச்சிடும். இந்த மாதிரிலாம் கடிக்கிறதுலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ராப்ளம் தான். இப்போ இந்த வண்டியோட ஆக்சிலரேஷன் ஆகல. அது ஒரு லிம் மோட்ல இருந்ததோட கம்ப்ளைண்ட் ரீசனே வந்து பாத்தீங்கன்னா த்ராட்டில் பாடியோட சர்க்யூட் லைன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆயிட்டு இருக்கு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இதுல அதே மாதிரி இதோட த்ராட்டில் பாடியும் பாருங்க. இதுல த்ராட்டில் பாடியும் எப்படி ஆயிட்டு இருக்கு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டியோட புவர் பிக்கப்போட ரீசனும் வந்து பாத்தீங்கன்னா இதுதான். இந்த புவர் பிக்கப் ரீசன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏர் ஃபில்டர் பாருங்க. ஏர் ஃபில்டர் வந்து பாத்தீங்கன்னா சரியான ஃபில்ட்ரேஷன் இல்லாதது. ஏர் ஃபில்டர் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப மெயினானது. ஏர் ஃபில்ட்ரேஷன் சரியா இல்லைனாவே வந்து பாத்தீங்கன்னா உள்ள இந்த மாதிரி மண்ணுங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டஸ்ட். இது ஃபில்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப யூசேஜே இல்லை. ஏன்னா இந்த ஃபில்டர் பாடி ஓப்பன் ஆகும்போது வந்து பாத்தீங்கன்னா அங்க ஃபில்ட்ரேஷன் ஆகாது. உள்ள எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டஸ்ட் போகும். இந்த டஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிலிண்டர் போரை வந்து சீக்கிரமா வேர் அவுட் ஆகும். இந்த வண்டியோட புவர் பிக்கப்போட கம்ப்ளைண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுதான். இந்த வண்டியில வந்து பாத்தீங்கன்னா த்ராட்டில் பாடியை நான் கிளீன் பண்றேன். அதே மாதிரி இதோட எலக்ட்ரிக்கல் லைனை வந்து பாத்தீங்கன்னா நான் கனெக்ஷன் கொடுக்குறேன்.
ஃப்ரெண்ட்ஸ் இந்த த்ராட்டில் பாடியிலேயே வந்து பாத்தீங்கன்னா த்ராட்டிலோட பொசிஷன் சென்சாரா இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொட்டேஷன் மீட்டரும் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சிலேட்டர் மோட்டரும் இருக்கு. இதுல ஒரு மோட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா 12 வோல்ட் லைன் வரும். அந்த 12 வோல்ட்டோட மோட்டரோட லைன் வந்து பாத்தீங்கன்னா எல்லா லைனை விட திக்னஸ் அதிகமா இருக்கும். அதுதான் மோட்டரோட 12 வோல்ட் லைனு. நீங்க மாத்தி கொடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இசிஎம்ல உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். இப்போ பாருங்க இதோட 12 வோல்ட் லைனு. ஃப்ரெண்ட்ஸ் எலக்ட்ரிக்கல் லைனை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குற கனெக்ஷன் வந்து இப்படிதான் கொடுக்கணும். அதே மாதிரி அந்த கலர் கோட்ல கரெக்டா நீங்க கொடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா வண்டி எந்த ஒரு கம்ப்ளைண்டா வராது. கரெக்டா கொடுத்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இதுல நடுவுலயே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணும்போது நீங்க பார்த்து பண்ணுங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் கலர் கோடு இந்த கலர் ஒயரிங்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளியே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். முடிஞ்ச வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதே கலர் கோடு இருக்கிற இது மாதிரி நீங்க போடுங்க. இதே மாதிரி எல்லா லைனும் வந்து பாத்தீங்கன்னா நான் கொடுக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதோட எலக்ட்ரிக்கல் லைன் பாருங்க. அதே மாதிரி இதை த்ராட்டில் பாடியை நான் சர்வீஸ் பண்ணிட்டேன். த்ராட்டில் பாடியை நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எலக்ட்ரிக்கல் சாக்கெட் எல்லாமே அடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் இப்போ ஃபால்ட்டு கூட எரேஸ் பண்ணுறேன். இப்போ ஃபால்ட்டு கூட எரேஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பாருங்கள் நோ ஃபால்ட்டு கோடு வருது. இப்போ வண்டி கரெக்டாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபியட் புண்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டரோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை செய்யல. அதோட கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் பீட் தான். த்ராட்டில் பாடியோட ஒயர் லைன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கனெக்ட் ஆகிருந்தது. இப்போ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஆக்சிலேட்டர் உங்களுக்கு அதோட. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.